வணக்கம், வெல்கம் டு மை ஃபிசிக்ஸ் சார் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நீட் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் லாஸ் ஆஃப் மோஷன், லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே டாபிக் தான், லாஸ் ஆஃப் மோஷன். அதுலேயும் ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் நியூ பேட்ச், தட் இஸ் கரண்ட்டாக +2 முடிக்க போகிறவங்களுக்கு இப்போ எக்ஸாம் முடிய போகுது. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட், நீட் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் அப்பியர் ஆகிறவங்களுக்கு 25th அந்த May 25th கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. May 25th July 15th வரலையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஓகேயா? ரைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேட்சுக்கே வந்து இது ஆன்லைன் கோர்ஸு, லைவ் கிளாஸ். ஒரு பேட்சுக்கு வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பல்காக வச்சுட்டு இது பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேட்சுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட் டைமில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ரெகுலர் டெஸ்ட் இருக்கும், பீரியாடிக்கலாக டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இமீடியட்டாக உங்களுடைய டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஓவரால் ரேங்கிங் தெரிஞ்சுக்கலாம். இங்கே உள்ள டோட்டலாக எவ்வளோ பேர் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்குள்ள நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கிற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகே? ஃப்ரிக்ஷன் அந்த டாப்பிக்கில் இதில் பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே? இன் ஃபிகர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஃப்ளோர் அண்டு பிளாக் பி இஸ் 0.1. என்னது? இது ஃப்ளோர் இல்லையா? இது பிளாக் பி, இது பிளாக் ஏ. ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கோம். பிளாக் பிக்கும் இந்த ஃப்ளோருக்கும் இடையில் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னா 0.1. அடுத்து த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக்ஸ் ஏ அண்ட் பி இஸ் 0.2. ஏவுக்கும் பிக்கும் இடையில் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ அப்படின்னா 0.2. நெக்ஸ்ட் த மாஸ் ஆஃப் ஏ இஸ் m/2. எது? இந்த பிளாக்கோட மாஸ் m/2. அடுத்து அண்ட் ஆஃப் பி இஸ் m. இந்த பிளாக், பெரிய பிளாக் இருக்கு இல்லையா, அதோட மாஸ் வந்து m. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் F கேன் பி அப்ளைடு டு த பிளாக் பி ஸோ தட் த 2 blocks மூவ் டுகெதர். அப்போ இந்த 2 பிளாக் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பிளாக் பியில் ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் நம்ம இந்த 2 பிளாக்கையும் சேர்ந்தாப்பில் மூவ் பண்ணலாம். டுகெதர் தே கேன் மூவ். அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? எம்ஜி, எம்னா மாஸ், எம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம். இந்த பிளாக்கோட மாஸ் தான் எம். ஜினா ஆக்சிலரேஷன் ஆஃப் கிராவிட்டி, அது நம்மளுக்கு தெரியும். ரைட். இப்போ இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்மளுக்கு என்னென்னா மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்ளைடு எங்கே அப்ளை பண்ணுறோம்? பியில். அப்போ 2 பிளாக்கும் சேர்ந்து வரும். ஏன்னா இது மேலே தான் இது இருக்குது. ஓகேயா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பாருங்கள், இந்த பிளாக்கில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இழுக்கிறப்ப எப்போ இது நகர ஆரம்பிக்கும்? மூவ் ஆகணும். மூவ் ஆகணும் என்னது? இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எது? பிளாக் பிக்கும் ஃப்ளோருக்கு இடையில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேயா? அப்போ அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்ல, அதை ஓவர் கம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 பிளாக்கையும் சேர்த்து இழுத்து கொண்டு வரணும். ஓகே? அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ என்டையர் சிஸ்டம் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது? இந்த ஏபி ரெண்டும் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ அந்த டைரெக்ஷனில் ஒரு நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த நெட் ஃபோர்ஸ் நான் நெட் ஃபோர்ஸ்னே எழுதிக்கிறேன். நல்லா கவனிங்க. நெட் ஃபோர்ஸ் ஓகேயா? அது வந்து எஃப், ஸ்மால் எஃப்னு வச்சுக்கிறேன். ஓகே? தட் இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு ஃபார்முலா? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இல்லையா? அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்னா இங்கே 2 மாஸ் இருக்குது, எம்ஏ அண்டு எம்பி. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? எம்ஏ ப்ளஸ் எம்பின்னு எழுதிக்கலாம். எம்ஏ ப்ளஸ் எம்பி. ஆக்சலரேஷன் என்னது? இந்த 2 பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகுது. அப்போ அது காமன் ஆக்சலரேஷன் வந்து நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். காமன் ஆக்சலரேஷன் வந்து ஏ. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ்னால் என்ன சார்? நெட் ஃபோர்ஸ்னால் என்ன? நான் சொல்லியிருக்கேன், நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் எஃப் ஹரிசாண்டலாக. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
நம்ம இப்படி இழுக்கிறப்ப என்ன ஆகுது, ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இல்லையா, ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு எஃப் டேஷ்னு வச்சுக்கிறேனே, எஃப் டேஷ். ஓகேயா, எஃப் டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. எஃப் டேஷ்ங்கிறது ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ இதில் பாருங்கள், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம இந்த டைரெக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறப்ப ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. வென் both A and B move together, there are two forces in action. ஒன்று வந்து F dash. ஓகே, இந்த F டேஷ்ங்கிறது இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது F. இப்போ நம்ம ஒரு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுவோம். இது வந்து என்னது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் பாசிட்டிவாக வச்சுக்கோம். இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ்னு வச்சுக்கோம். அப்போ நம்ம என்ன எழுதலாம், இந்த ஸ்மால் எஃப் நெட் ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா எஃப் மைனஸ் எஃப் டேஷ்னு எழுதிக்கிறேன். எஃப் டேஷ்னா என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எஃப்ங்கிறது வந்து அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, சரி, விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, MA ப்ளஸ் MB இன்ட்டு A. ஓகே, இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, இந்த எஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். இப்போ எஃப் டேஷ்னா என்ன, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஆக்ட் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப் டேஷ் வந்து என்னது, நார்மல் ரியாக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா, நார்மல் ரியாக்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன்னா இந்த ரெண்டு பிளாக்கோட வெயிட் இருக்கு இல்லையா, அது வந்து டவுனோட ஆக்ட் பண்ணும் இல்லையா, டவுனோட ஆக்ட் பண்ணும். அது டவுன்வர்ட்னா எவ்வளவு, இதோட டோட்டல் மாஸ், தட் இஸ் MA ப்ளஸ் MB இல்லையா. ஸோ MA ப்ளஸ் MB, ஏன்னா நமக்கு வந்து இந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு, தட் இஸ் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது, இதுக்கும் பிக்கும் ஃப்ளோருக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷன் இல்லையா, அதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதை நான் மியூ பின்னே வச்சுக்கிறேன், மியூ பி. ஓகே, வழக்கமாக நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூங்கிற லெட்டரில் சொல்லுவோம், அதனால் மியூ பின்னு வச்சுக்கிறேன். மியூ பி இன்ட்டு ரியாக்ஷன் இல்லையா, நார்மல் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகே, நார்மல் ரியாக்ஷன் ஆர். அப்போ எஃப் டேஷ் ஈக்குவல் என்ன எழுதலாம்னா, மியூ பி இன்ட்டு ஆருங்கிறது என்னது, நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷனுங்கிறது இந்த என்டே ரெண்டு பிளாக்கோட வெயிட் டவுனோட ஆக்ட் பண்ணும், அதுக்கு ஆப்போசிட்டாக அப்போட ஆக்ட் பண்ணுறது தான் நார்மல் ரியாக்ஷன். அப்போ அது எவ்வளவு, ரெண்டு பிளாக்கோட வெயிட் என்னது, MA ப்ளஸ் MB இன்ட்டு G இல்லையா. MA ப்ளஸ் MB இன்ட்டு ஜிங்கிறது டவுனோட ஆக்ட் பண்ணும், ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி. அதுக்கு ஆப்போசிட்டாக அப்போட ரியாக்ஷன் இருக்கும், அதுதான் அந்த ஆர். ஓகே, இந்த ஆருங்கிறது இதுதான் எஃப் டேஷ். ஓகே, இப்போ இதை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, எஃப் டேஷோட வேல்யூவை இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், எஃப் மைனஸ் எஃப் டேஷ் போல் என்ன பண்ணோம், மியூ பி இன்ட்டு MA ப்ளஸ் MB இன்ட்டு G ஈக்குவல் டு MA ப்ளஸ் MB இன்ட்டு A. ஓகேயா, இன்ட்டு A இருக்குது. இப்படி எழுதலாமா. இப்போ நான் என்ன கேல்குலேட் பண்ணோம், எஃப் தான் கேல்குலேட் பண்ணும். ஸோ இந்த டேர்மை அந்த சைடு எடுத்துகிட்டு போவோமா, மைனஸ் டேர்மை. அப்போ என்ன வரும், எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் போகுது. அப்போ மியூ பி, எஃப் ஈக்குவல் டு மியூ பி இன்ட்டு MA ப்ளஸ் MB இன்ட்டு G ப்ளஸ் MA ப்ளஸ் MB இன்ட்டு A. ஓகேயா, இப்போ நான் என்னென்னா மியூ பி வேல்யூ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ. மியூ பின்னானது இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கும் ஃப்ளோருக்கும் உள்ள வேல்யூ அது 0.1, அது தெரியும். MA MB மாஸ் தெரியும், MAனா M, MBனா M/2. ஜியோட வேல்யூலாம் நம்மளுக்கு தெரியும், ஜியில் தான் ஆன்சரே கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த ஏ எவ்வளோன்னு தெரியணும், ஏன்னா இங்கே ஏன்னே வரல. அப்போ ஏ எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ஏங்கிறது என்னது, காமன் ஆக்சலரேஷன் சொன்னோம் இல்லையா. ஏங்கிறது காமன் ஆக்சலரேஷன். ஓகேயா, அப்போ காமன் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த இன்னொரு இது ஏ பெட்வீன் ஏ அண்ட் பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களா எவ்வளோ, 0.2. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் காமன் ஆக்சலரேஷன் சொல்லியாச்சு. காமன் ஆக்சலரேஷன் ஏன்னா இந்த பிளாக்கு என்ன ஆக்சலரேஷனோ அதே தான் இந்த பிளாக்கும், எது இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இழுக்கிறப்ப. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏங்கிற பிளாக் மட்டும் மூவ் ஆகிறதா அசியூம் பண்ணிக்கோங்க ஓவர் திஸ் பி. ஏ பிளாக் மட்டும்
மூவ் ஆகுது ஓவர் த பி. ஓகேயா? அப்போ அதில் வந்து நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்? ஓகே, ஆக்சலரேஷன் சேம் தான், இந்த ஆக்சலரேஷன் தான். ஆனால் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்? அப்போ இதை நான் வந்து எஃப்ஏன்னு வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. எஃப்ஏ ஈக்குவல் டு என்னது? எஃப்ஏங்கிறது என்னது? ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் ஏவை மட்டும் மூவ் பண்ணணும்னா இந்த ஆக்சலரேஷனில். ஓகே, அப்போ எஃப்ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? நம்ம அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன ஃபார்முலா? எம் இன்ட்டு எம்ஏ இன்ட்டு ஏ இல்லையா? இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஏ வந்து எவ்வளோ இருக்கணும் சார் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல. ஏன்னா ஏ இஸ் மூவ்ட் ஓவர் பி இல்லையா? பிக்கு மேலே தான் ஏ இருக்குது. அதை இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறப்ப, இந்த ஃபோர்ஸ் எஃப்ஏங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு லிமிட்டிங் ஃபிக்ஷன் இருக்குது இல்லையா? அந்த ஃபோர்ஸ்க்கு இது ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? புரியுதா? ஓகே, அப்போ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாகும். ஓகே, அப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு? அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னா நம்ம வழக்கமாக பண்ணுறது தான். என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் மியூ. இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? மியூ ஏ. ஸோ சாரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ ஏ. ஏவுக்கும் பி கேண்டெல்லாம் மியூ ஏ இல்லையா? அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து இன்ட்டு இதுதான் இப்போ மூவ் பண்ணுறோம். ஓகே, ஏவை தான் மூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நார்மல் ரியாக்ஷன் ஏ வந்து பி மேலே இருக்குது. ஸோ இதோட வெயிட் டவுனோட ஆக்ட் பண்ணும், ஏவோட வெயிட் டவுனோட ஆக்ட் பண்ணும். அதுக்கு நார்மல் ரியாக்ஷன் அப்போட ஆக்ட் பண்ணும். அப்போ ஏவோட மாஸ் இன்ட்டு ஜி, அதுதான் வெயிட். ஏவோட வெயிட் டவுனோட ஆக்ட் பண்ணும், அதுக்கு ரியாக்ஷன் அப்போட இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரியாக்ஷன் அப்போ என்னது? எம்ஏ இன்ட்டு ஜின்னு சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? ஓகே, ஸோ அப்போ இந்த எஃப்ஏங்கிறது என்னது? நம்ம இதில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் அது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, இப்போ ஈக்குவல்ட்டு என்ன எழுதலாம்? எம்ஏ இன்ட்டு ஏ. இப்போ பாருங்கள், இந்த எம்ஏ கேன்சல் பண்ணலாமா? சரி, எம்ஏ கேன்சல் பண்ணலாம். அப்போ ஏ ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்? ஏ ஈக்குவல் டு மியூ ஏ இன்ட்டு ஜின்னு கிடச்சிருக்கா? இப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேயா? இப்போ இந்த ஏவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேயா? நான் கொஸ்டினை எரேஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக. ரைட், இப்போ சப்ஸ்டியூட்டிங் த ஏ வேல்யூ ஹியர். இங்கே கொண்டு வந்து இந்த ஏவோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள்? எனக்கு வந்து எஃப் தான் வேணும். ஸோ எஃப் ஈக்குவல் டு எழுதலாம் மியூ பி இன்ட்டு எம்ஏ ப்ளஸ் எம்பி அடுத்து இன்ட்டு ஜி ப்ளஸ் எம்ஏ ப்ளஸ் எம்பி ஓகே இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது? ஏக்கு பாரு என்ன பண்ணும்? மியூ ஏ இன்ட்டு ஜி. ஓகேயா? இப்போ நோன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? எஃப் ஈக்குவல் டு மியூ பின்னானது பிளாக் பிக்கும் சர்ஃபேஸ்க்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அது எவ்வளோன்னு சொன்னோம்? 0.1. ஓகேயா? அப்போ 0.1 இன்ட்டு எம்ஏ வந்து எவ்வளவு? எம்பி எவ்வளவு? m/2 இன்ட்டு ஜி ப்ளஸ் இது எவ்வளவு? எம்ஏ ப்ளஸ் எம்பி எவ்வளவு? m/2 இன்ட்டு மியூ ஏ வந்து என்னது? பிளாக் ஏவுக்கும் பிக்கு இடையில உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அது வந்து 0.2ன்னு சொன்னோம். அப்போ 0.2 இன்ட்டு ஜி. ஓகேயா? இப்போ இது எவ்வளோ வருது பாருங்கள்? எஃப் ஈக்குவல் டு இது வந்து என்னது? m + m/2 எவ்வளவு? 3m/2 வருமா? அப்போ 3m/2 இன்ட்டு 0.1 எவ்வளோ? அப்போ 0.3/2ன்னு வருமா? 0.3/2 இன்ட்டு mg ப்ளஸ் இது என்னது? இதுவும் 3m/2 இன்ட்டு 0.2 வருது. அப்போ 3m/2 இன்ட்டு 0.2னா எவ்வளோ வரும்? 0.6 ஆயிருமா இது? அப்போ 0.6m/2 0.6m/2 இன்ட்டு mg. அப்போ இது எவ்வளோ வருது பாருங்கள்? 2 3 3m/2 டிவைடட் பை
இன்ட்டு 0.2 இப்போ 0.6/2 ஓகே. இப்போ இங்கே என்னென்னா என்ன வரும் கரெக்டு 2 காமனாக எடுக்கலாம் எல்சிஎம் எடுத்தால் அப்போ 0.9/2 mgன்னு வருமா 0.3 + 0.6 0.9/2 mg 0.9/2னா எவ்வளவு 0.45 அப்போ 0.45 mg அப்போ இதுதான் ஆன்சர். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான் ஓகேயா. ஸோ இது மாதிரி நம்ம அப்ளை பண்ண தெரியணும் ஓகே. பேசிக் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அதை தான் சுற்றி அப்ளை பண்ணுறோம். பட்டு கரெக்டாக அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ரீச் ஆகட்டும் ஓகேங்களா. தேங்க்யூ.